ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மம்மா சமையலில் பயனுள்ள 10 வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம். குக்கரில் ஆக்கின சாப்பாடு ரொம்ப நேரத்துக்கு கட்டியாகாமல் இருக்க என்ன பண்ணணும், அண்ட் வாட்டர் பாட்டில் ஸ்மெல் இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணுறது, கட் பண்ண ஆப்பிள் கலர் மாறாமல் ரொம்ப நேரத்துக்கு எப்படி வைக்கணும், இப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக மம்மா சமையல் சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டிப், வாட்டர் பாட்டில் ஸ்மெல் வராமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான். யூஸ் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற லெமனோட தோல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தோலை சின்னதாக கட் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலில் போட்டுருங்க. இதோட பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வாட்டர் பாட்டிலை நல்லா மூடி இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க. ஸோ 10 மினிட்ஸ் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை எடுத்துட்டு மறுபடியும் ஒரு நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா வாட்டர் பாட்டிலில் எந்தவித ஸ்மெல்லுமே வராது. அடுத்ததாக நீங்கள் பசும்பால் வாங்குறவங்களா இருந்தால் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீட்டில் பால் காய்ச்சி வச்சுருப்போம், அதில் இந்த மாதிரி ஆடை சேர்ந்துருக்கும். ஸோ பாக்கெட் பாலில் ஆடை சேராது, பசும்பால் வாங்கினீங்கன்னா மட்டுமே இந்த மாதிரி ஆடை சேரும். இந்த ஆடையெல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வீட்டிலையே வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆடையை மட்டும் எடுத்து நீங்கள் பாக்ஸில் போட்டுருங்க. இதை மூடி வச்சு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. மழை காலத்தில் சாக்ஸ் எல்லாம் காயாமல் ஈரப்பதமாகவே இருக்கும். இப்படி ஈரப்பதமான சாக்ஸை குழந்தைங்க காலில் மாட்டி விடும்போது அவங்களுக்கு ஈஸியாகவே சளி பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் உடனே ட்ரை பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் ஹேர் ட்ரையர் இருந்துச்சுன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈரப்பதமான சாக்ஸை இதில் மாட்டிடுங்க. ஸோ ஒரு 5 செகண்ட்ஸுக்கு மட்டும் இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உடனே சாக்ஸ்லாம் நல்லா காஞ்சிரும். ஸோ இந்த மழை காலத்துக்கு இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இப்படி சமைங்க. பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், 2 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் அதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதோட நல்லா க்ளீன் பண்ணி வச்சு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. கீரைக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா வதக்குங்க. இப்போ கீரை வேகிறதுக்கு இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கீரையை நல்லா வேக விடுங்க. கீரையை எப்போவுமே மூடி வச்சு சமைக்கக்கூடாது. மூடி வச்சு சமைச்சிங்கன்னா அதோடைய கலர்லாம் மாறிடும். கீரை நல்லா வெந்ததும் இதோட ஒரு முட்டை உடைச்சி சேர்த்துக்கோங்க. முட்டைலாம் நல்லா வெந்ததும் இதை வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கீரையே விரும்பாதவங்களும் முட்டை சேர்த்துருக்கறனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக குக்கரில் சமைச்ச சாப்பாடு சூடாக இருக்கும்போது நல்லாயிருக்கும், உதிரியாட்டு. அதுவே ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டியாயிரும். ஸோ அந்த மாதிரி கட்டி ஆகாமல் இருக்க என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். சாப்பாடு சமைச்சு முடித்ததுமே அதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க, அல்லது ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிடுங்க. ஸோ சமைச்ச சாப்பாடை குக்கர்லேயே வச்சுருந்தீங்கன்னா அப்படியே கட்டி ஆயிரும். ஸோ உடனே ஸ்டீம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மாதிரி மாற்றி வச்சிட்டிங்கன்னா சாப்பாடு 6 நாளுமே பொலன்னு உதிரியாக இருக்கும். அடுத்ததாக மழை காலத்தில் வெங்காயம் ஈரப்பதமாக இருக்கிறனால சீக்கிரமாக அழுகி போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வெங்காயம் வைக்கிற பேஸ்கெட்டில் கீழே ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, அல்லது நியூஸ் பேப்பர் கூட வச்சுக்கிடலாம். இது மேலே நீங்கள் வெங்காயத்தை போட்டு வச்சுருங்க. இப்படி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா வெங்காயத்தில் ஏதாச்சும் ஈரப்பதம் இருந்தாலும் அதை அந்த பேப்பர் உறிஞ்சிக்கிறோம். ஸோ வெங்காயம் சீக்கிரமாக கெட்டு போகாது.
அடுத்ததாக முந்திரி பருப்பு வாங்கும்போது நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுவே கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அது பதுத்து போன மாதிரி ஆயிரும். ஸோ முந்திரி பருப்பு பதுத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிறிஸ்பியாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முந்திரி பருப்பை ஒரு வாணலியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ட்ரையாக நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. முந்திரி பருப்போட கலர் மாறக்கூடாது. ஸோ ஆனால் நல்ல சூடாகணும், அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ முந்திரி பருப்பெல்லாம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுன முந்திரி பருப்பை ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் முந்திரி பருப்பை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு நல்ல கிறிஸ்பியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கேசரிக்கு பாயாசத்துக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும்னாலும் அப்படியே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தோம்னா அதோடைய கலர் மாறி போயிடும். சாப்பிடாமலே மிச்சம் வச்சு கொண்டு வந்துடுவாங்க. ஆப்பிள் கட் பண்ணி ரொம்ப நேரம் ஆனாலும் அதோடைய கலர் மாறாமல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லா ஆப்பிளையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு உள்ள சீடெல்லாம் எடுத்துருங்க. இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த எலுமிச்சம்பழ தண்ணியில் நம்ம கட் பண்ண ஆப்பிள் எல்லாத்தையும் போட்டுருங்க. ஸோ 2 நிமிஷத்துக்கு இதை சோக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுங்க. ஸோ ஆப்பிளோட கலர் மாறவே மாறாது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ்லாம் வரப்போகுது. அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.